டிடி தமிழில் அறிவோம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா சேவை வந்து இது வந்து ஒரிஜினல் எடுத்த ஃபோட்டோ இது வந்து கிராஃபிக்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் நல்லா ஜூம் பண்ணி நல்லா பார்த்துக்கிறங்க. இது நல்ல சேவை என்கிட்ட உள்ளது நல்ல சேவை இது வந்து. அப்புறம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்குறது வந்து நல்ல லாபகரமான தொழில். இதை பார்க்குறவங்க நீங்களுமே கூட வளர்க்கலாம். நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் என்ன ஏற்படும்னு கேட்டால் வந்து அந்த கரையான் இருக்குது பார்த்தா தென்னை மட்டையில் போட்டு வச்சோம்னாக்க அது இத்து போய் அது கரையான் வச்சிரும். அந்த பாருங்க அந்த வந்து எடுத்து போட்டோம் அது சாப்பிடுது. இந்த மாதிரி கரையான்கள் நல்லா சாப்பிடும். அப்புறம் மாடு போட்ட பழைய சாணங்கள் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த சாணத்தில் வந்து வேஸ்ட் ஆக்கிற வேணாம். அது மேலே ஒரு ஓலையை போட்டு வச்சோம்னாக்க 2 நாள் கழிச்சு எடுத்து விட்டோம்னாக்க அந்த ஓலையை உடச்சி அது அந்த சாணத்தை உடச்சி விட்டு அதில் இருக்க புழு பூச்சி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அது வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பார்க்குறது நீங்கள் கரளி பார்க்குறதோடு மட்டும் இருக்க வேணாம். நீங்களும் இந்த மாதிரி வளங்க. ஒரு நாட்டுக்கோழி எங்கேயாவது வாங்கி அதில் ஒரு 15 முட்டை வச்சு அடை வச்சு கூட நீங்கள் இறக்கி வச்சு சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம். அப்படி சின்ன சின்னதாக பெருசாக செய்யணும். யாரும் பெரிய முதலீடு போட்டு பெருசாக செய்ய வேண்டியதில்லை. சின்ன சின்னதாக வச்சு நம்ம பெருசாக கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரிஜினல் சிறுவிடை கோழி. இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இது பேர் நாங்கள் வச்சிருக்க பேர் வந்து செம்புரா. நல்லா ஆரோக்கியமாக நல்லா 4 வருஷமாக நிற்கிது. பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி.